மீசான் டைம் நேர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பேசலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் நாட்டினுடைய முன்னைய நாள் பிரதமர் நாட்டை விட்டு ஓடி போனாங்களே ஷேக் ஹசீனா, அவருக்கு எதிராகவும் அவருடன் இருந்த உள்துறை அமைச்சர் மற்றும் போலீஸ் அதிபருக்கு எதிராக குற்றவியல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த தீர்ப்பு என்ன குற்றச்சாட்டு என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட, புனித உம்ரா கடமையை நிறைவேற்ற சென்ற இந்திய நாட்டு பிரஜைகள் 43 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ற 2 செய்திகளையும் சற்று விரிவாக பேசலாம் வாங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் நாட்டுடைய முன்னைய நாள் பிரதமர் ஆர்ப்பாட்டத்துக்கு பிற்பாடு, ஆட்சி கவிழ்ப்புக்கு பிற்பாடு இந்திய நாட்டுக்கு ஓடி போனாரு. ஆனா இடைக்கால அரசு முதலாவது செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பங்களாதேஷ் நாட்டில் இருக்கின்ற இந்த நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்கு விசாரணைகள் நிறைவுல இன்றைய தினம் இதற்கான இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்குது. முன்னைய நாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களுக்கு எதிராக மரண தண்டனையையும், அவரோடு இருந்த உள்துறை அமைச்சர் ஆசாத் சமான் கான் என்று சொல்லப்படுகிறவருக்கும் மரண தண்டனையும், போலீஸ் அதிபராக இருந்தவர் அப்துல்லா அல் மாமூனுக்கு 5 வருட கடுடைய சிறை தண்டனையும் தீர்ப்பாக வழங்கி அறிவித்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னாலே இடைக்கால அரசு தலைநகர்ல பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தது. வன்முறை சம்பவங்கள் நடந்துடாம கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் தடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட வன்முறையில ஈடுபடுறவங்களை கண்டவுடனே சுடும்படியும் கட்டளையை பிறப்பிச்சிருந்தது. கலகம் அடக்குகின்ற போலீசாரெல்லாம் தலைநகர் முழுதும் மிகப்பெரிய பாதுகாப்புல ஈடுபட்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது. இவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலைக்கான முயற்சி, அப்பாவி மாணவர்கள் மீது ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு ஏவிய பல்வேறு குற்றச்சாட்டின் கீழ்தான், கிட்டத்தட்ட 5 குற்றச்சாட்டின் கீழ்தான் இவருக்கு எதிரான வழக்கு தொடங்கி விசாரணைகள் முடிவுல இந்த தீர்ப்பு வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் போராட்டம் வெடித்ததுக்கு பின்னாலே இவர்களை அடக்குவதற்காக இராணுவத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த அடக்குமுறையில கிட்டத்தட்ட 1400 அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாக இருந்தது. இதுக்கு எதிராகத்தான் இடைக்கால அரசு இந்த வழக்கினை பதிவு செய்து அந்த வழக்கினை நடத்தி வந்தாங்க. அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல தான் குறியாக இருந்தாங்க. அரசு சாட்சியாக இந்த போலீஸ் அதிபர் மாறி இருக்கிறாரு. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓட முடிஞ்சே தவிர சாட்சிகளை விட்டுட்டு போயிட்டா. அதனால இந்த சாட்சியாளர் என்ன பண்ணிருக்கிறார்னா, அரசு சாட்சியாக மாறி என்னென்ன விஷயங்கள் நடந்த, ஷேக் ஹசீனா என்னென்ன ஓர்டரை போட்டா, உள்துறை அமைச்சர் என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி சாட்சியம் வழங்கினதுனால இப்போது இவருடைய சாட்சியங்களை மையப்படுத்தி தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இது குறித்து ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருந்து இப்போது ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகிறார். இது ஒரு அரசியல் பழிவாங்கல். இந்த குற்றத்திற்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்குவதற்கு எந்த ஒரு சக்தியை நான் பிரயோகிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பெல்ட்டியை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நம்புற மாதிரியா இருக்குது. யாருக்காக இத்தனை படுகொலையும் இந்த ராணுவம் செஞ்சது? யாருக்காக இத்தனை கொடுமைகளும் இந்த பாதுகாப்பு துறையை செஞ்சாங்க? உங்களுக்காகத்தானே. நீங்க தானே சொல்லியிருப்பீங்க. நீங்க சொல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா? கொஞ்சம் தாக்கு பிடிக்க பார்த்தீங்க, முடியல. உடனடியாக ஹெலிகாப்டர் ஏறி நீங்க இந்தியா வரைக்கும் சென்றாச்சு. இப்போது இடைக்கால அரசு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ் நாட்டுக்குள்ள கொண்டு சிறையில கொண்டு அடைக்கிறதுக்கு, மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கும் இன்டர்போலுடைய உதவியை நாடியதாகவும், சிவப்பு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்வதாக தெரிய வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து இன்டர்போலுடைய உதவிகள் கிடைக்குமா? இது குறித்து இவர் நாட்டுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா? பங்களாதேஷ் நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற ஒரு கலாச்சாரம் இருப்பதாக தெரிய வருது. நிச்சயமாக இந்த அரசிட கையில சிக்கினா நிச்சயமாக தண்டனை கிடைச்சாகும் என்பதில் மாற்று கருத்தில். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவி மக்கள், மாணவர்கள், அவங்களோட போராட்டமாக தான் இருந்தது. கலவரப்பகுதியாக மாற்றியது இராணுவத்தினர். எனவே இதுக்குள்ள கள்ளக்கூட்டம் ஒன்று புகுந்துதான் அந்த போராட்டத்தை ஒரு ரணகலமாக மாற்றினாங்கன்றது கடந்த பதிவுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கடந்த செய்திகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு போனதே காடையர்கள் உள்ள புகுந்து அதை குழப்பியதன் காரணமாகத்தான். இதெல்லாமே ஷேக் ஹசீனா அவங்களுடைய கைவந்த கலையாகத்தான் இந்த விஷயங்கள் இருந்திருக்கும். அவங்களுடைய பின்புலம் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. என்னதான் இருந்தாலும் இப்போது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல மக்களுக்காக நிறைய சேவைகளை செஞ்சிருக்கிறோம், பொருளாதாரத்தை நல்லா கட்டி வந்தோம். ஆனா இன்னைக்கு எங்களையும் வெளியே போட்டு என் குடும்பத்தை அழிச்சாங்க, என்னையும் இப்போது நாட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு இந்த தற்கால அரசு இந்த விஷயங்களை செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் தற்கால அரசினுடைய தலைவர் மீது இந்த குற்றச்சாட்டை ஷேக் ஹசீனா முன்வச்சா, தனது ஆதரவாளருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எதிர்வரும் தேர்தலில் களங்கண்டு கட்சியை வளர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இந்த கட்சிக்கு இப்போதைக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. கட்சி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அரசியல் பழிவாங்கல், உடனடியாக கடை அடைங்க, போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. முந்தைய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த போது தான் அதை கலவர பூமியா மாத்தினீங்க. இப்ப எதுக்கு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடியாச்சு, அவங்களுக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறீங்க. அந்த மாணவரோட ஆர்ப்பாட்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாது நீங்க, இப்போது உங்களுக்கு தேவையான பொழுது இவங்களை ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுறீங்க. இது என்ன தர்மம் இல்ல நியாயம் என்பதுதான் புரியல. இது தவிர ஷேக் ஹசீனாக்கு 150 வழக்குகள் பதவி விலகியதுக்கு பின்னால தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த வழக்குகள் எல்லாமே ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம், அச்சுறுத்தல் என்ற பல்வேறு விஷயங்கள் எதிராகத்தான் இந்த வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஜமாத் இஸ்லாமியனுடைய பல்வேறு தலைவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தது ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கம். இப்போது அவருக்கு 1 வருஷம் போறதுக்குள்ளே, ஆட்சியை விட்டு ஓடிப்போய் 1 வருஷம் போறதுக்குள்ளேயே அவருக்கான மரண தண்டனையும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டது என்பது, எதை விதைச்சாங்களோ அதை அறுவடை செய்யறாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். மக்களுக்கான ஆட்சி செய்திருந்தால் நிச்சயமாக மக்கள் தலையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்க போறதும் இல்லை, வெளிநாட்டில் உட்கார்ந்து புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற அல்லது தீர்ப்பு வழங்கப்படுகின்ற அளவுக்கும் நீதிமன்றங்களும் செயற்பட்டிருக்காது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். எனவே 77 வயது மதிக்கத்தக்க ஷேக் ஹசீனா ஒரு மரண தண்டனை கைதியாக எப்போது சிறை பிடிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்பதுதான் இப்போது எஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இந்திய அரசு தஞ்சம் பூந்தவங்களை மீண்டும் நாட்டுக்கு கொடுக்கிற வழக்கு இருக்க இல்லையா என்பதெல்லாம் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நாட்டை சேர்ந்தவங்க புனிதமான உம்ரா கடமையை நிறைவேற்ற சென்ற பயணத்துல மக்கால தமது கிரிகைகள் எல்லாம் முடிச்சுட்டு மதீனாக்கு பயணமானாங்க. மக்காக்கும் மதீனாக்கும் இடையில ஒரு இடத்துல வச்சு எதிரே வந்த டீசல் ஏற்றி வந்த பவுசருடன் மோதிக்கொண்டதுல இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது. இதன் விளைவாக இந்த விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 43 பிரயாணிகள் மரணமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதுல கிட்டத்தட்ட 20 பெண்களும் 11 குழந்தைகளும் என்று சொல்லப்படுது. இரவு நேரம் சவுதி அரேபியாவின் நேரப்படி 11 மணி அளவுடைய இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதனால அனைவருமே தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. எனவே அந்த தீயில சிக்குண்டுதான் அனைவரும் இறந்திருப்பதான செய்திகள் இன்னும் கவலையும் துக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. மேற்கொண்டு தீ அணைப்புக்கான முயற்சிகள் எடுத்தாலும் கூட 43 பேர் உயிரிழந்ததுதான் அங்க பதிவான செய்தியா பார்க்க முடிந்தது. ஒரே ஒரு நபர் உயிர் தப்பியதாக சொல்லப்படுது. இந்த ஒரு செய்தி உலக வாழ் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்குது. இந்தியாவில் இவங்க ஹைதராபாத் பிரதேசத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே பிரதேசத்தை சேர்ந்தவங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஹஜ் பயணங்கள், உம்ரா பயணங்கள் என்றாலே குடும்பத்தோடு உறவுகளோடு சேர்ந்து பயணிக்கின்ற வழக்காறு. என்னதான் இருந்தாலும் இந்த சோகமான செய்தி ரொம்ப வருத்தத்துக்குரியதாகவும் கவலைக்குரியதாகவும் துக்ககரமான செய்தியாகவும் முடிந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இறைவனுடைய ஏற்பாடு என்னவோ அந்த ஒரு விஷயம் நடந்து இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். எனவே இந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கணும், பொறுமையை கொடுக்கணும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.